சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான விஇபி எனப்படும் வாகன நுழைவு பெர்மிட் முறையை முன்னறிவிப்பு இல்லாமல் மலேசியா அமல்படுத்தாது. கண்டிப்பாக அதன் அமலாக்கத்திற்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என சிங்கப்பூர் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் உறுதியளித்தார். விஇபி முறை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு நினைவூட்டல்கள் மற்றும் நோட்டீஸ்களை மட்டுமே வெளியிட்டு சற்று மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம் என அவர் கூறினார். ஜொஹோரும் சிங்கப்பூரும் ஜொஹோர் பாலம் மற்றும் இரண்டாவது பாலம் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இவை இரண்டும் முக்கியமான போக்குவரத்து பாதைகளாகும். இந்நிலையில் விஇபி முறை சிங்கப்பூரில் இருந்து தரைவழி பாதைகள் வழியாக மலேசியாவிற்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்களுக்காக கடந்த ஆண்டு அக்டோபர் 1 நடைமுறைக்கு வந்தது. அம்முறையின் கீழ் வாகனங்களில் டச் அண்ட் கோ இ-வாலெட் கணக்குடன் இணைக்கப்பட்ட RFID அட்டை பொருத்தப்பட வேண்டும். அவ்வட்டை இல்லாத வாகனங்கள் இன்னும் மலேசியாவிற்குள் நுழையலாம். அவற்றுக்கு இப்போதைக்கு அபராதங்களுக்கு பதிலாக நினைவூட்டல்கள் வழங்கப்படும். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.